நம்ம சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே கிடைக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்மக்கிட்டவும் கிடைக்கிது. நம்ம மொபைல் நம்பரும் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம இப்போ இருக்கிற டைமில் எல்லாருக்கும் அரைக்கிறதுக்கோ காய வைக்கிறதுக்கோ எதுக்குமே டைம் இல்லை. ஆனாலும் இப்போ நம்ம இதை தூய்மையாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம வீட்டுக்கு எப்படி சொந்தமாக எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு பிரித்து எல்லாத்தையும் அந்த காம்பெல்லாம் நீக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்க தூசியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அதையும் புடச்சி எடுத்து அதுக்கு பிறகு நம்ம தனியாவை கொட்டி தனியாவில் இருக்கிற கல், மண், குச்சி போன்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு அதையும் சுத்தப்படுத்தி நம்ம பாரம்பரிய முறைப்படி புடச்சி எடுத்து சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அதை எத்தனை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் நல்லா உலர்த்து வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம 6 மாதம் வரைக்கும் இந்த மிளகாய்த்தூளை நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் பதப்படுத்தி அரைச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். அதை மிஷின் இயற்கையாகவே நம்ம அதை எப்படி பதப்படுத்தினா ஒரு நல்ல கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு அரை மணி நேரம் அதை ஆற வச்சோன்னா நல்லாயிருக்கும். ஆற வச்ச பிறகு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி பக்கத்தில் பாருங்கள் சல்லடை எடுத்து நம்ம நல்லா ஜலிச்சுக்குவோம். ஏன்னா நம்ம மிஷினில் கொடுக்குறப்ப அங்கே மிஷின் எல்லாம் அரைக்கப்படுறப்போ ஏற்கனவே அரைச்ச பொருள் ஒவ்வொன்று அரையாமல் இருக்கும். நம்ம இந்த தனியாவில் இருக்கிற தனியாவை அரைச்ச பிறகு அந்த தனியாவில் தோலில் இருக்கிற திட்டுக்கள்லாம் அதை இருக்கும். நம்ம அதை நல்லா சலிச்சு எடுத்தோம்னா தான் நம்ம தூய்மையாகவும் இருக்கும், நல்ல சுத்தமாகவும் இருக்கும். அதனால் நம்ம இந்த மிளகாய்த்தூளை நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் யாரும் ஜலிக்க மாட்டாங்க, அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் விற்பனைக்கும் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு அழகாக வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 3 கிலோ ஆர்டர் வந்திருக்கு. அதை தான் நான் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி வச்சுருந்தேன். அதை கேட்டிருக்காங்க. அதனால தான் அந்த 3 கிலோ அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணது தான் அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு சொந்தமாக நம்ம எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி இந்த குழம்பு மிளகாய்த்தூள் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே வச்சுக்கலாம். எல்லாமே பதப்படுத்தப்பட்டு நல்லா உணர்த்தப்பட்டு தான் நான் இதை பேக்கெட் பண்ணியும் கொடுக்குறேன். இந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேனலில் விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் சொல்லிக்கலாம். நீங்கள் கொடுத்த டைம்லேருந்து 1-2 மணி நேரத்தில் ஒரு நாள் 2 நாளில் உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். ரொம்ப தொலைவில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். அவ்வளோதான். மற்றபடி நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்பு. நீங்களே வாங்கி நீங்கள் சமைச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்வீங்க நிச்சயமாக நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் உங்களுக்கு பிடிக்கும். நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம தயாரிக்கிறதுக்கு இதுக்கு நான் பேர் வச்சுருக்கேன். ஆண்டாள் குழம்பு மிளகாய்த்தூள் அப்படின்ற பேரை வச்சுருக்கேன். நிச்சயமாக இன்னும் லேபிள் அதெல்லாம் நம்ம ஒன்றும் இது பண்ணல. அவ்வளோ அளவுக்குலாம் பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணல. இப்போ தான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.